உவமையும் கருத்தும் 37. திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் 37. காட்டும் கதிரவன் அக்கண் அதனுக்கு இல்லை. இந்த உவமையை பண்டார சாத்திரங்கள் தொகுப்பில் சித்தாந்த சிகாமணி எனும் நூலின் 13வது திருப்பாடலில் அருள் திரு அம்பலவான தேசிகர் கையாளுகிறார். உவமை என்ன சொல்லுகிறது? கண் பார்க்கிறது. ஆனால் கண்ணிற்கு எது காட்டுகிறது? சூரியன் தானே. அனைத்தையும் பார்க்கிற கண்ணிற்கு அந்த சூரியன் விடயமாவதில்லை. கண் சூரியனை பார்ப்பதில்லை. இதுவே உவமை. சரி, இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? உலக பொருட்களையே கண் பார்க்கிறது. அதுவும் அவரவர் வினைக்கீடான உலக பொருட்களையே கண் பார்க்கிறது. ஆனால் அனைத்தையும் காட்டும் சூரியனை அந்த கண் பார்ப்பதில்லை. அதுபோல தனக்கு அந்நியமாய் இருக்கிற உலக பொருட்களையே உயிர் பார்க்கிறது. உயிருக்கு அந்த பொருட்களை காட்டுவது யார்? பெருமான் தானே. கண் எப்படி சூரியனை காண்பதில்லையோ அதுபோல தனக்கு காட்டும் அரணை, பெருமானை உயிர் காண்பதில்லை. ஏ நெஞ்சமே, நீ இதனை அறிவாயாக. இதுவே இந்த உவமை விளக்கும் கருத்து ஆகும். இதனை சித்தாந்த சிகாமணி எப்படி கூறுகிறது தெரியுமா? காட்டும் கதிரவன் அக்கண் அதனுக்கு இல்லை. முன் ஈட்டும் பொருள் மேல் இசையுமால் கூட்டும் அரண் எவர்க்கும் இல்லை. மற்றால் சகமே நோக்கி வரும். அதனால் நெஞ்சே மதி என்று ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தாம் அருளி செய்த சித்தாந்த சிகாமணி எனும் அற்புத நூலின் 13வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். உலகை கடப்போம், காட்டுபவனை காண்போம், சிவானந்தம் நுகர்வோம், திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.